ஹே ஆல், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, உப்பு உருண்டை எப்படி பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இது ரொம்ப சூப்பராக இருக்கும். இது ரொம்ப ஈஸியாகவும் பண்ணலாம். இட்லி நம்ம எப்படி பண்ணுறோமோ அதே மாதிரி தான் நம்ம பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு என்னென்ன தேவைன்றதை வாங்க பார்க்கலாம். ஸோ அதுக்கு நான் 1 கப் பச்சரிசி எடுத்திருக்கேன். ஸோ அந்த பச்சரிசி எடுத்து நம்ம நல்லா மிக்சியில் போட்டு நல்லா ரன் பண்ணிக்கலாம். ரொம்ப பவுட்ராக இல்லாமல் குறைன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. அப்போ தான் நமக்கு உருண்டை பிடிச்சி சாப்பிட்றதுக்கு அது நமக்கு டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ ரொம்ப பவுட்ராக அரைச்சிங்கன்னா நமக்கு நல்லா இருக்காது. இது கூட நான் கேரட் பீன்ஸ் எடுத்திருக்கேன். ஸோ இப்போ ஒரு தவா எடுத்துக்கோங்க. இது கூட 4லேருந்து 5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றிட்டு இது கூட கடுகு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாகட்டும். சூடானதுக்கு அப்புறமா 1 ஸ்பூன் கடுகு, உங்ககிட்ட கருவேப்பிலை இருந்தால் கருவேப்பிலை நல்லா நல்லா சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. முழுசாக போட்டிங்கன்னா உங்களுக்கு அது நல்லா இருக்காது. அப்புறமா அது கூட உளுத்தம் பருப்பு 1 டேபிள் ஸ்பூன், கடலைப்பருப்பு 1 டேபிள் ஸ்பூன், அதுக்கப்புறமா 2 பச்சை மிளகா நான் எடுத்திருக்கேன். ஸோ போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா ஒரு 2 மினிட்ஸ் கிட்ட நல்லா அந்த எண்ணெயில் எல்லாமே மிக்ஸ் ஆகி கொஞ்சம் வதங்கட்டும். ஸோ நீங்களும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. எல்லா பருப்புமே ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டாலே போதும். ஸோ இது கூட நெக்ஸ்ட்டு நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா, வெஜிடபிள்ஸ் தான் நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் சேனல் பார்க்குறீங்க, ஆனால் யாருமே சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேன்றீங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் உங்களுக்கு வந்துக்கிட்டு இருக்கோம். இது கூட நெக்ஸ்ட்டு நம்ம கேரட் பீன்ஸ் நம்ம ஆட் பண்ண போகிறோம். நான் 1 கேரட்டும் 5லேருந்து 6 பீன்ஸ் எடுத்திருக்கேன். ஸோ இந்த ஒரு கப் அரிசிக்கு இது கரெக்டாக இருக்கும். ஸோ இதே நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்து நான் 1/2 கப் பாசிப்பருப்பை 1 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். ஸோ நீங்களும் அதை ஊற வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நம்ம கேரட் பீன்ஸ் போட்டு நம்ம நல்லா வறுத்தாச்சு. இது கூட நம்ம ஆல்ரெடி 1 மணி நேரம் ஊற வச்சுருந்த பாசிப்பருப்பை நம்ம ஆட் பண்ண போகிறோம். அதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பாசிப்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம், இல்லைனா விட்டுடலாம். ஏன்னா இதை ஆட் பண்ணால் இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நல்லா ஒரு 5 to 6 மினிட்ஸ் கிட்ட நல்லா வறுத்துக்குங்க. ஸோ ஃபைனலாக வதங்கியாச்சு. இது கூட நம்ம 3 கிளாஸ் தண்ணி ஊற்ற போகிறோம். ஸோ 1 கப் அரிசிக்கு 3 கப் தண்ணி ஊற்ற போகிறோம். ஸோ அப்போ தான் கரெக்டாக இருக்கும். ஸோ இது கூட கொஞ்சமாக கல்லுப்பு ஆட் பண்ணிக்கோங்க. பாயில் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ஃபைனலாக பாயில் ஆகிடுச்சு. இது கூட நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சுருந்த அரிசியை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிண்டி விடுங்க. இல்லைனா அங்கங்கே கட்டியாக இருக்கும். நமக்கு உருண்டை பிடிக்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதுவும் வேகவும் வேகாது கட்டியாக இருந்துச்சுன்னா. ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அந்த தண்ணி எல்லாமே நல்லா அப்சர்வ் ஆகிட்டு நமக்கு ஒரு பேஸ்ட் மாதிரி கொடுக்கும். முடிஞ்ச அளவுக்கு கரண்ட் எடுக்காமல் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. ஸோ பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும், தண்ணி எல்லாமே ட்ரை ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜ் வர வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா கலந்துக்கிட்டே இருங்க. இது கொஞ்ச நேரம் ஆறட்டும். ஸோ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் ஆற வச்சுருங்க. ஃபைனலாக ஆறுனதுக்கப்புறமா நமக்கு இப்படி தான் இருக்கும். இதை கொஞ்சம் கொஞ்சமாக பாத்திரத்தில் பக்கத்தில் தண்ணி வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து உருண்டை பிடிச்சி இட்லி பாத்திரத்தில் வச்சு நீங்கள் எடுத்துக்கலாம். நமக்கு இது கரெக்டாக இருக்கும். நான் கொஞ்சம் சின்ன சின்னதாக தாங்க பிடிச்சிருக்கேன். உங்களுக்குன்னா கூட நீங்கள் பெருசாக உருண்டை பிடிச்சிக்கோங்க. ஃபைனலாக வெந்துருச்சு. ஒரு 15 to 20 மினிட்ஸ் கிட்ட நீங்கள் வேக வச்சு எடுத்துக்கலாம். எக்ஸாக்டாக சொல்லலாம் 20 மினிட்ஸ் கிட்ட வேக வச்சு எடுத்துக்கோங்க. ஸோ மறக்காமல் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இது கூட சாம்பார் தொட்டு சாப்பிட்டா அவ்வளோ சூப்பராக இருக்கும். மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.